Hello students, welcome to Surya Max. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில் நம்ம இங்கே ஒரு 13 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த 13 பாயிண்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்ஸாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ட்ரையாங்கிள் அப்படின்னா ட்ரையாங்கிள் இஸ் ஏ க்ளோஸ்டு பாலிகன். கரெக்டுங்களா? ட்ரையாங்கிள் அப்படிங்கிறது ஒரு பாலிகன் அப்படின்னா மெனி சைஸ் இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு பாலிகன் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் தான். இந்த ட்ரையாங்கிளுக்கு அடுத்து நீங்கள் பாருங்கள், அதுக்கடுத்து குவாட்ரிலேட்டரல் வரும், அப்புறம் பென்டகன் வருது, ஹெக்ஸாகன் வருது, இதெல்லாமே நிறைய வந்துகிட்டே இருக்குது. ஃபஸ்ட்டு பாலிகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் தான். இது வந்து ஒரு 3 சைட் பாலிகன். இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்குங்க. இந்த ட்ரையாங்கிளுக்கு 3 சைடு இருக்குது, அதே போல் 3 ஆங்கிள் இருக்குது. இந்த பேசிக்காக அந்த ட்ரையாங்கிளுடைய 6 எலிமெண்ட்ஸ் அப்படிம்பாங்க, 6 பார்ட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படிம்பாங்க. 6 பார்ட். ஒரு ட்ரையாங்கிளுடைய 6 பார்ட் என்னென்னு பாருங்கள். அதோட சைடு 3 சைடு இருக்கும். சைடு 1, 2, 3 3 சைடு இருக்குது. அதே போல் 3 ஆங்கிள் இருக்குது. சரிங்களா? இதை தான் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 6 எலிமெண்ட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படிம்பாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 லைன் செக்மெண்ட் வந்து கனெக்ட் ஆகிற இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம வெர்டெக்ஸ்னு சொல்லுவோம். ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரையாங்கிளுக்கு நேம் கொடுப்போம். இது வெர்டெக்ஸ் ஏ, இது வெர்டெக்ஸ் பி, இது வெர்டெக்ஸ் சி. சிங்குலரில் சொன்னோம்னா வெர்டெக்ஸு, ப்ளூரலில் சொன்னோம்னா வெர்டிசஸ். வெர்டெக்ஸ் வெர்டிசஸ், வெர்டெக்ஸ் வெர்டிசஸ். ஸோ அதே போல் சைடு பார்த்தீங்கன்னா 3 சைட்ஸ் இருக்குங்க. சைடு ஏபி, பிசி அண்டு ஏசி அப்படின்னு சொல்லிட்டு 3 சைடு இருக்குது. இந்த சைடு நம்ம ஒரு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெர்டெக்ஸ் இருக்குல்ல, இந்த வெர்டெக்ஸ் ஏவுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடை நம்ம சைடு ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். அதே போல் இந்த வெர்டெக்ஸ் பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு பி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம். இந்த வெர்டெக்ஸ் சிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு சி அப்படின்னு வச்சுக்கலாம். இது சைடு ஏ, சைடு பி அண்டு சைடு சி. இப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாங்க. அதே போல் பாருங்கள், இந்த ட்ரையாங்கிளில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் வந்து நமக்கு இருக்குது. நிறைய டைப்ஸ் இருக்குது. அந்த டைப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஆப்ஷன் 2ல் நம்ம பார்ட் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம டைப்பாக பார்ப்போம். எத்தனை டைப் இருக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 டைப்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் இருக்குது. அந்த ட்ரையாங்கிள்ஸை நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம்னா, சைடை பேஸ் பண்ணி 3 டைப் ஆஃப் ட்ரையாங்கிளும், அதே போல் ஆங்கிளை பேஸ் பண்ணி 4 டைப் ஆஃப் ட்ரையாங்கிளும் நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியும். பாருங்கள், சைடை பேஸ் பண்ணி 3 ட்ரையாங்கிள் நீங்கள் கேட்டகரைஸ் பண்ணால் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். 1 ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், 2 ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், 3 ஸ்கேலியன் ட்ரையாங்கிள். அதே போல் பேஸ்ட் ஆன் த ஆங்கிள் என்னென்ன வருதுன்னு பாருங்கள். 1 அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், நம்பர் 2 அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், 4th ஒன் பார்த்தீங்கன்னா ஈக்கு ஆங்குலர் ட்ரையாங்கிள். அது ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள், இது ஈக்கு ஆங்குலர் ட்ரையாங்கிள். இது போல் நம்ம 7 டைப்பாக நம்மளால் ட்ரையாங்கிளை கேட்டகரைஸ் பண்ண முடியும். இப்போ ஒவ்வொரு ட்ரையாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டிஸையும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள். ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஈக்குலேட்ரல் பார்த்தீங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ரைட்டுங்களா? ஒரு ட்ரையாங்கிளுடைய ஈக்குலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்னா இந்த ட்ரையாங்கிளுடைய எல்லா சைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் இது 3 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். இது சைடு ஏனா இதுவும் ஏவாக தான் இருக்கும், இது ஏவாக தான் இருக்கும். ஸோ ஏபிசி அப்படின்றது இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளுடைய வெர்டெக்ஸாக வச்சுக்கலாம். ஏபிசி இஸ் ஏ ட்ரையாங்கிள் அப்படின்னா ஆல் சைட்ஸாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏ. அதான் இட் மீன்ஸ் ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் இது 3 சென்டிமீட்டர்னா இதுவும் 3 தான் இருக்கும், இதுவும் 3 தான் இருக்கும். ரைட்டுங்களா? அதே போல் இந்த ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்னா ஈக்குவலேட்ரல் அப்படிங்கும்போது நம்ம அடுத்த டாபிக் வரும்போது நம்ம பார்க்கலாம், ரிலேஷன்ஸ் பிட்வீன் த சைட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் எப்படி அந்த ஆங்கிள்ஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஜென்ரலாக ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்லாம் இந்த இடத்துல நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா சைடும் ஈக்குவலாக இருந்தால் அது ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் போது 2 சைடு மட்டும், ஏதோ ஒரு 2 சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். ஏதோ எனி டூ சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ சப்போஸ் இந்த ட்ரையாங்கிள் ஏ பி சி அப்படிங்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிட்டோம்னா இந்த 2 சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும்.
இப்படி நீங்கள் ஒரு சிங்கிள் கோடு நீங்கள் போட்டு காட்டினீங்கன்னா, சிங்கிள் கோடோ இல்லை டபுள் கோடோ இந்த மாதிரி நீங்கள் போட்டு காட்டினீங்கன்னா நம்ம இதை வந்து ஈக்குவல் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரெக்டாங்கிள்லாம் நீங்கள் ஒன்று ட்ரா பண்ணின்னு வச்சுங்களேன். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணால் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணால் இப்படி சிங்கிள் கோடு போட்டால் இந்த ரெண்டு சைடும் சிங்கிள் கோடு போட்ட ரெண்டு சைடும் ஈக்குவல் இன் லென்த்து. அதே போல் இந்த ரெண்டு லைன் இந்த டபுள் கோடு போட்டிருக்க இல்லைங்களா, இந்த ரெண்டு சைடுமே நம்ம ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் இப்படி ஒரு ஏரோ ஹெட் போட்டிங்கன்னா, இந்த ஏரோ ஹெட் போட்டிங்கன்னா இதுக்கு வந்து பேரலல் அப்படின்னு பேர். ஒரு லைன் மாதிரி போட்டிங்கன்னா இது ஈக்குவல் அப்படின்னு மீனிங்கு. ஏரோ ஹெட் போட்டிங்கன்னா இது ரெண்டுமே பேரலல் மீனிங். சப்போஸ் இந்த ரெண்டுக்கும் சிங்கிள் லைனில் ஏரோ ஹெட் போட்டிங்கன்னா இதுக்கு வந்து டபுள் லைனில் நம்ம ஏரோ ஹெட் போட்டு காட்டலாம். ஓகேங்களா? இந்த ரெண்டு லைனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல், இந்த ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலல், இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல், இது ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல். ஓகேங்களா? ஓகே நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஸ்கேலியன் ட்ரையாங்கிள் போகலாம். இந்த ஸ்கேலியன் ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டி பாருங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்லாம் நம்ம ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொன்னோம். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்லாம் ஏதாவது ஒரு ரெண்டு சைடு மட்டும் ஈக்குவல் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஸ்கேலியன் ட்ரையாங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் எந்த சைடுமே ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்காதுங்க. எல்லாம் மூணு டிஃப்ரெண்ட் லென்த்தில் இருக்கும். சப்போஸ் இது 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இது மேபி 5 சென்டிமீட்டர் ஆகலாம், இது 6 சென்டிமீட்டர் ஆகலாம். இதுபோல் எந்த ஒரு சைடும் இன்னொரு சைடோட மேட்சே ஆகாது. மூணுமே டிஃப்ரெண்ட் இன் லென்த்தாக இருக்கும். ஏதோ ரெண்டு சைடு மேட்ச் ஆகிடுச்சுன்னா நம்ம ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லிடுவோம். பட் இங்கே பாருங்கள், எந்த சைடுமே ஒன்று மேட்ச் ஆகலை. ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிட்டோம்னா, ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படின்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணோம்னா இது மூணுமே 3 டைமென்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் த ஆங்கிள் நம்ம எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம்? அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் ஆங்குலர் ட்ரையாங்கிள். ஓகேவா? ஃபஸ்ட்டு அக்யூட் ஆங்கிள் பார்க்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அதனுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருக்குங்க. 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 180 டிகிரி இருக்கும். இதில் ஒவ்வொரு ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில டைமில் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். இதில் எந்த ஒரு ஆங்கிளுமே 90 டிகிரிக்கு கிராஸ் பண்ணாமல் பிலோ 90 டிகிரி இருந்ததுன்னா அந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எந்த ஒரு ஆங்கிளுமே சப்போஸ் இது 60 டிகிரியாக இருக்கலாம், இது 50 டிகிரியாக இருக்கலாம். அப்போ இது எவ்வளோ வருங்க? 60 + 50னா 60 70 டிகிரி. இது 70 டிகிரி இருக்கும். 60 50 70 டிகிரி. ஓகேங்களா? ஓகே, இப்போ இது போல் இருக்கிற நம்ம ட்ரையாங்கிளை நம்ம என்ன சொல்லணும்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம். பாருங்கள், ஏதாவது ஒரு ஆங்கிள் இது மாதிரி நிறைய நீங்கள் அக்யூட் ஆங்கிள் நீங்கள் போட முடியும் உங்களால். இது வந்து 70 டிகிரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 80 டிகிரின்ற மாதிரி வச்சுக்கலாம். அப்போ பேலன்ஸ் இது எவ்வளோ வருங்க உங்களுக்கு? 30 டிகிரி. சரியா போச்சுங்களா? டோட்டலாக ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 180 டிகிரி நமக்கு வந்துடணும். ஓகேங்களா? ஓகே, இந்த மாதிரி ட்ரையாங்கிள் நம்ம அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இதில் ஏதோ ஒரு ஆங்கிள் எடுத்து பாருங்கள், எங்கேயுமே 90 ரீச் ஆகாது. 89 வரைக்கும் நம்ம போகலாம், 90 வரக்கூடாது. 90 வந்து அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் போய் ரீச் ஆகிடும். ஓகேங்களா? அப்போ பிலோ 90 டிகிரி இருந்ததுன்னா இந்த அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா இந்த 3 ட்ரையாங்கிளுடைய நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த 3 எலிமெண்ட்ஸு 6 எலிமெண்ட்ஸ் பார்த்தோம். அதில் இந்த ஆங்கிள்ஸ் இருக்குல்ல, ஆங்கிள்ஸ் இந்த 3 ஆங்கிள்ஸும் 3 எலிமெண்ட்டுன்னு சொல்லியிருந்தோம். இந்த 3 ஆங்கிளும் 90 டிகிரிக்கு கீழே இருந்ததுன்னா அதை நம்ம அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படிம்போம். அப்போ அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசிடி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ட்ரையாங்கிள்லாம் 3 சைடு இருந்தால் அது ட்ரையாங்கிள். 3 சைடு இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு பாலிகன் தான் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது வந்து ஏபிசி வச்சுக்கலாம், ஏபிசி வெர்டெக்ஸ் ஏபிசி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் ஏதாவது ஒரு ஆங்கிள் தான் அப்டியூஸாக மாற முடியும். 2 ஆங்கிள் அப்டியூஸாக மாறவே மாறாது. ஏதாவது ஒரு ஆங்கிள் தான் மினிமம் நமக்கு அப்டியூஸாக மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏதோ ஒரு ஆங்கிள் கிரேட்டர் தன் 90 டிகிரி அப்படின்ற மாதிரி போயிடுச்சுன்னா, இது சப்போஸ் இது 100 டிகிரின்னு வச்சுக்குவோம். 100 டிகிரி இஸ் கிரேட்டர் தன் 90 டிகிரி. ஓகே, 100 டிகிரி இது கிரேட்டர் தன் 90 டிகிரி. இப்போ இந்த 2 ஆங்கிளும் மீதி இருக்கக்கூடிய ஆங்கிள் இது ஷேர் பண்ணிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மீதி எவ்வளோ 80 டிகிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். சப்போஸ் இதை 50 டிகிரின்னு வச்சுக்கோம், இது 30 டிகிரி அப்படின்ற மாதிரி வச்சுக்கோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் 90 டிகிரி போயிடுச்சு. ஒரு ட்ரையாங்கிளில் ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும்தான் கிரேட்டர் தன் 90 டிகிரி போக முடியும். மீதி இருக்கிறது எல்லாமே லெஸ் தென் 90 டிகிரியாக தான் வரும். வந்தால் 3மே நமக்கு லெஸ் தென் 90 டிகிரியாக வரலாம். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு ஆங்கிள் கிரேட்டர் தென் 90 போகலாம். மற்ற ரெண்டு ஆங்கிளும் லெஸ் தென் 90 டிகிரி தான் நமக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது அப்டியூஸ் ஆங்கிளுக்கான
எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கும். ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 90 டிகிரி இருக்கும். இது ட்ரையாங்கிள் ஏபிசி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். இப்போ ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கும். இது போல் 90 டிகிரி ஒரே ஒரு ஆங்கிள் மட்டும் வந்துச்சுன்னா தட் ட்ரையாங்கிள் இஸ் கால்ட் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதாவது பெர்பெண்டிகுலராக இருக்கும். அந்த ஒரு சைடு மட்டும் பெர்பெண்டிகுலராக இருக்கும். இந்த பெர்பெண்டிகுலருக்கு இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத வந்து நம்ம ஹைபாட்டன்யூஸ் அப்படிம்போம். இது வந்து ஹைபாட்டன்யூஸ் சைடு அப்படிம்போம். மீது ரெண்டு சைடே ரெண்டு லெக்ஸ் அப்படிம்போம். லெக்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படிம்போம். இது வந்து மேபி லெக் 1 அப்படின்னு சொல்லலாம். லெக் 1, லெக் 1 அண்டு லெக் 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இல்லைனா இதை வந்து பெர்பெண்டிகுலர் சைடு அப்படிம்பாங்க. இதை வந்து பேஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். மாற்றி நம்மளோட கன்வீனியன்ட் நம்ம எப்படி சொல்லிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அதே போல் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைபாட்டன்யூஸ் தான் பார்த்தீங்கன்னா லாங்கஸ்ட் சைடாக இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளுடைய இந்த லாங்கஸ்ட் சைடு இஸ், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் அதோட லாங்கஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஹைபாட்டன்யூஸ்னு தான் இருக்கும். இது பின்னாடி வந்து இதனுடைய ஏரியாலாம் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது இல்லை இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா அப்படின்றத ப்ரூவ் பண்ணதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிதாகரஸ் தியரம்னு ஒன்று இருக்குது. அந்த பிதாகரஸ் தியரம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கா இல்லையான்றதெல்லாம் நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஈக்குவ ஆங்குலர் ட்ரையாங்கிள். அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஈக்குவ ஆங்குலர் ட்ரையாங்கிள்ங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் தான் ஈக்குவ ஆங்குலர் ட்ரையாங்கிளாக வரும். பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிள் இதனுடைய எல்லா சைடும் ஈக்குவலாக இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். சைடுக்கும் ஆங்கிளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை அடுத்த பாயிண்டில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ இந்த ப்ராப்ளம்லாம் கிளியர் ஆகிடும். ஒரு ட்ரையாங்கிளில் இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் அப்படிங்கும்போது இதனுடைய எல்லா ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி தாங்க வரும். எல்லாமே நமக்கு 60, 60, 60 தான் வரும். இந்த 3 60 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 180 டிகிரி வந்துடும். ஒரு ட்ரையாங்கிளுடைய இன்டீரியர் ஆங்கிள் இருக்கு இல்லையா, இன்டீரியர் உள்ளே இருக்கிறது எல்லாமே இன்டீரியர், வெளியே இருக்கிறது எல்லாமே எக்ஸ்டீரியர். இந்த ஒரு க்ளோஸ்டு பாலிகனில் ஒரு க்ளோஸ்டு பாலிகன், இதுவும் ஒரு க்ளோஸ்டு பாலிகன் தான். நீங்கள் இது ஒரு க்ளோஸ்டு பாலிகன், இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஒரு க்ளோஸாக போட்டிங்கன்னா இது ஒரு க்ளோஸ்டு பாலிகன். எல்லாமே ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகிடணும். இப்போ இந்த க்ளோஸ்டு பாலிகனில் இந்த உள்ளே இருக்கிற பார்ட் எல்லாமே நம்ம இன்டீரியர் அப்படின்னு சொல்லுவோம். வெளியே இருக்கிற பார்ட் எல்லாமே எக்ஸ்டீரியர் அப்படின்னு சொல்லுவோம். இதில் இந்த மேலே இருக்கிற ட்ரையாங்கிளில் நமக்கு இந்த உள்ளே இருக்கு இல்லைங்களா, இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆங்கிள் இன்டீரியர் ஆங்கிள்ஸ், இதனுடைய சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 60 + 60 + 60. இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக 180 டிகிரி. அப்படி 180 டிகிரி வந்துடும் கரெக்டாக. அப்படி தான் வரும். எந்த டைப் ஆஃப் ட்ரையாங்கிள் நீங்கள் போட்டிங்கனாலும் அதனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற அதாவது இன்டீரியர் ஆங்கிள்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். 60, 60, 60 இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஈக்குவ ஆங்குலர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஈக்குவ ஆங்குலர் ட்ரையாங்கிளாக நமக்கு வரும். ஓகேங்களா? அதே போல் ஈக்குவ ஆங்குலர் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா அது ஈக்குவலேட்ரலாக இருக்கும். ஒன்று அப்படி இருந்தால் இப்படி இருக்கும், இல்லைன்னா இப்படி இருந்தால் நமக்கு அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இந்த பாயிண்ட் நம்பர் 3யும் பாயிண்ட் நம்பர் 4 பற்றியும் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரிலேஷன் பிட்வீன் த சைட்ஸ் அண்டு ஆங்கிள்ஸ், அப்புறம் அந்த பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸ், இந்த 3 டாபிக் பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரி, ஃபஸ்ட்டு சைடை பற்றி நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா அதுக்கு சில பேசிக் குவாலிட்டி இருக்குது. இப்படிலாம் இருந்தாலும் அது ட்ரையாங்கிளாக இருக்க முடியும், மாறி இருந்தால் அது ட்ரையாங்கிளாக இருக்க முடியாது. எப்படி இருக்கணும் அப்படின்னு பாருங்கள். ட்ரையாங்கிளுடைய எனி டூ சைட்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா, சம் ஆஃப் பண்ணிங்கன்னா, இந்த 2 சைடு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது தேர்டு சைடை விட கிரேட்டராக தான் இருக்கணும் எப்போவுமே. இப்போ இங்கே நீங்கள் எடுத்துங்க, அதாவது 2 சைடை ஆட் பண்ணிங்கன்னா அது 3வது சைடை விட பெருசாக இருக்கணும். இப்போ இந்த 8 + 4 எடுத்துங்க, 12 இஸ் கிரேட்டர் தென் 10. ஓகேங்களா? நீங்கள் இந்த 2 சைடு எடுத்துங்க, இதை ரெண்டையும் ஆட் பண்ணி இதோட கம்பேர் பண்ணுங்கள். 10 + 4 இஸ் 14 இஸ் கிரேட்டர் தென் 8. இல்லை நீங்கள் இந்த 2 சைடையும் எடுத்து ஆட் பண்ணி பாருங்கள். 10 + 8 எடுத்தீங்கனாலும் 18 தான். 18 இஸ் கிரேட்டர் தென் 4. ஓகேங்களா? அதாவது என்ன சொல்லுது நான் ரூலு, எந்த 2 சைடு ஒரு ட்ரையாங்கிளுடைய எனி டூ சைட்ஸு நீங்கள் எனி டூ சைட்ஸ் எடுத்து நீங்கள் ஆட் பண்ணி தேர்டு சைடோடு நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த இது அதிகமாக தான் இருக்கும். அதாவது சப்போஸ் இது வந்து நம்ம எப்படி சொல்லியிருக்கிறோம், நேம் எப்படி கொடுத்துருக்கோம், ஏக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடை நம்ம ஏன்னு கொடுத்துருக்குறோம், பிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடை நம்ம பின்னு வச்சுக்கலாம், இந்த சிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடை நம்ம சி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா
இப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா ஏ ப்ளஸ் பி அப்படின்ற சைடு ஏவையும் சைடு பியும் ஆட் பண்ணால் இட் இஸ் கிரேட்டர் தென் சைடு சியாக தான் இருக்கும் நமக்கு. சப்போஸ் நீங்கள் ஏ சைடையும் சி சைடையும் ஆட் பண்ணிங்கன்னா இட் இஸ் கிரேட்டர் தென் பியாக தான் இருக்கணும். இல்லை நான் சைடு பியும் சைடு சியும் நான் ஆட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணினா இட் இஸ் கிரேட்டர் தென் ஏ, அப்படி தான் நமக்கு வரணும். ஓகேங்களா? ஓகே, இது ரூல் 1. இப்படி இருந்தால் தான் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகும். இப்படி இல்லை அப்படின்னா அது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. நீங்கள் வேணால் அஷ்யூம் பண்ணி பாருங்கள். இது 4 சென்டிமீட்டருக்கு பதிலாக இது 2 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதனுடைய லென்த்து 2 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுங்க. இதனோட லென்த்து 6 சென்டிமீட்டர் இருக்குன்னு வச்சுங்களேன். நமக்கு ட்ரையாங்கிள் எப்படி ஃபார்ம் ஆகுன்னு நீங்கள் பாருங்கள். இது டோட்டலாகவே 10 சென்டிமீட்டர். சப்போஸ் ஒரு 2 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு லைன் செக்மெண்ட்டையும் ஒரு 5 சென்டிமீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு லைன் செக்மெண்ட் ரெண்டையும் எடுத்துக்கும். இந்த ரெண்டையும் எடுத்துக்கிட்டு இந்த 2 சென்டிமீட்டர் எடுத்து நான் இங்கே வைக்கிறேன்னு வச்சிங்களேன். இங்கேருந்து இது 2 சென்டிமீட்டர் தான் இருக்கும். கரெக்டுங்களா? இங்கேருந்து இது 2 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இது ஸ்ட்ரெச் ஆகும். அடுத்து இங்கே இருக்கிறத நீங்கள் எடுத்து செட் பண்ணிங்கன்னா இது 5 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் ஸ்ட்ரெச் ஆகும். பட் பார்த்தீங்கன்னா இங்கே லென்த் வந்து நமக்கு ஷார்ட்டேஜ் ஆகிடும். ஷார்ட்டேஜ் ஆகும்போது நமக்கு பத்தாது. சப்போஸ் இந்த 2ம் 5 நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் 7 அப்படிங்கிறது 10ஓட கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணவே முடியாது. நீங்கள் வேணால் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அப்போ ரொம்ப கிளியராக உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். அதே போல் ஒரு ட்ரையாங்கிளுடைய டிஃப்ரென்ஸ் இருக்குது பாருங்கள். 2 சைடுனுடைய டிஃப்ரென்ஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 3வது சைடை விட எப்போவுமே கம்மியாக தாங்க வரும். இந்த 2 சைடினுடைய டிஃப்ரென்ஸ் எடுத்துங்க. 8க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ பாருங்கள்? 4. 8க்கும் 4க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 4. இந்த 4 பார்த்தீங்கன்னா இந்த 10ஐ விட கம்மியாக தான் இருக்கும். இந்த 2 சைடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நீங்கள் எடுத்து பாருங்கள். 10க்கும் 4க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 6. இந்த 6 பார்த்தீங்கன்னா 8ஐ விட உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் இந்த பக்கம் எடுத்து பாருங்கள். 10க்கும் 8க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு? 2 பார்த்தீங்கன்னா இட் இஸ் லெஸர் தேன் 4. அப்போ சம் அப் பண்ணிங்கன்னா அது 3rd சைடோட அதிகமாகவும், டிஃப்ரென்ஸ் எடுத்திங்கன்னா அது 3rd சைடோட கம்மியாகவும் இருக்கும். இது இருந்தால் மட்டும்தான் உங்களால் ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இது இல்லைன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. மேபி ஒரு ஸ்ட்ரைட் லைன் கூட ஃபார்ம் ஆகலாம். ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகாது. நீங்கள் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ராக்டிக்கலாக கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வரவே வராது. சரிங்களா? சரி, ரைட், ஓகே. இது ப்ராப்பர்ட்டி நம்பர் 1. அதுக்கடுத்து ப்ராப்பர்ட்டி நம்பர் 2 சொல்கிறோம் பாருங்கள். ஒரு ட்ரையாங்கிள் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்போவுமே எது லார்ஜஸ்ட் சைடு இருக்குன்னு பாருங்கள். லார்ஜஸ்ட் சைடு எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் தான் லார்ஜர் ஆங்கிளாக இருக்கும். சரிங்களா? இப்போ இதுதான் 10 சென்டிமீட்டர். இதுதான் இந்த ட்ரையாங்கிளில் லார்ஜஸ்ட் சைடு. இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் தான் இந்த 3 ஆங்கிளில் நமக்கு லார்ஜர் ஆங்கிளாக இருக்கும். அதே போல் ஷார்ட்டர் சைடு எதுன்னு எடுத்துங்க. ஷார்ட்டர் சைடு பார்த்தீங்கன்னா 4 சென்டிமீட்டர். இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் தான் எப்போவுமே சின்ன ஆங்கிளாக இருக்கும். இது ரொம்ப பேசிக்கான ஒரு குவாலிட்டி இந்த ட்ரையாங்கிளுடைய ப்ராப்பர்ட்டியில். லார்ஜர் சைடு எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் லார்ஜர் ஆங்கிளாக இருக்கும். ஷார்ட்டர் சைடு எங்கே இருக்கோ பாருங்கள். 3 சைடில் ஷார்ட்டர் சைடு எதுன்னு பாருங்கள். இதுதான் இருக்கிறதுலே சின்னது. இந்த ஸ்மாலர் சைடு எங்கே இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் ஸ்மாலர் ஆங்கிளாக தான் இருக்கும். இதை நீங்கள் மாற்றி எப்படி சொல்லலாம்? இதனுடைய கான்வர்ஸ், இதனுடைய உல்டா எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா, லார்ஜர் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு லார்ஜர் சைடாகவும், லார்ஜர் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற லார்ஜர் சைடாகவும், ஸ்மாலர் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு ஸ்மாலர் ஆங்கிளாகவும் இருக்கும். அப்போ மீதி இருக்கிற ஒன்று ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாகவே போய் மீதி இருக்கிற ஒன்றில் அது போய் மேட்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து ஒரு ட்ரையாங்கிளுடைய பேசிக் குவாலிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு அது அடுத்த ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன். நீங்கள் பாருங்கள், இது ட்ரையாங்கிளில் நிறைய இடத்துல நம்ம அப்ளை பண்ணுவோம். ஒரு ட்ரையாங்கிளுடைய சைட்ஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்படின்னா, சப்போஸ் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி இருந்தால் ஒரு ட்ரையாங்கிளுடைய இந்த 2 சைடு ஈக்குவலாக இருந்ததுன்னா இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் இருக்குது பாருங்கள். இந்த சைடுக்கு ஆப்போசிட் ஆங்கிள், இந்த சைடு, இந்த எந்த 2 சைடு ஈக்குவலாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் ரெண்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். சப்போஸ் இது ஆங்கிள் எக்ஸ் அப்படின்னா இதுவும் ஆங்கிள் எக்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? இதில் எந்த சேஞ்சஸுமே நமக்கு வரவே வராது. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இது ஒரு ட்ரையாங்கிள்னு வச்சுக்கலாம். நம்ம இந்த 2 சைடும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்குவோம். இந்த 2 சைடும் ஈக்குவலாக இருந்தால் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஆங்கிளும் இந்த சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளில் ஈக்குவல் சைட்ஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் நமக்கு ஈக்குவல் ஆங்கிளாக தான் இருக்கும். அதனால தான் நமக்கு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு 60 60 60ன்னு ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். நீங்கள் ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஒன்று போட்டு பாருங்கள். ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில்
எல்லா ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா நமக்கு 60 டிகிரி வருது. ஏன்னா ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளில் ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ ஈக்குவலாக இருந்ததுன்னா அந்த ஆங்கிள் ஈக்குவலாக தான் வரும். சரிங்களா? பாருங்கள், இப்போ நம்ம என்னென்ன பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். லார்ஜர் சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் லார்ஜர் ஆங்கிளாக இருக்கும். ஷார்ட்டர் சைடுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் ஷார்ட்டர் ஆங்கிளாக இருக்கும். ஒன்று. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஒரு ட்ரையாங்கிளினுடைய சைடு ரெண்டும் ஈக்குவலாக இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். சப்போஸ் 3 சைடும் ஈக்குவலாக இருந்தால் 3 ஆங்கிளும் ஈக்குவலாக தான் இருக்கும். ரைட். இதையை மாற்றி எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லார்ஜர் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு லார்ஜர் சைடாகவும், ஷார்ட்டர் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு ஷார்ட்டர் சைடாகவும் இருக்குன்னு சொன்னோம். அதே கான்செப்ட் தான் நமக்கு இங்கேயும் அப்ளை ஆகுது. ஈக்குவல் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற 2 சைடு ஈக்குவலாக தான் இருக்கும். ஒரு ட்ரையாங்கிளில் 3 ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்தால் 3 சைடும் ஈக்குவலாக இருக்கும். 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற 2 சைடும் ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? ரைட். ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு ட்ரையாங்கிளினுடைய பேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு ட்ரையாங்கிளில் பேஸ் அப்படின்னா என்ன? ஜென்ரலாக பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எதை எடுத்துக்கோம். இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துக்கிறோம். இதில் நம்ம ஜென்ரலாக எந்த சைடை பேஸ்ன்னு எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா எது பாட்டத்தில் இருக்கோ அதை தான் நம்ம பேஸ்ன்னு எடுத்துக்குவோம். இது பை நேச்சர். இது இப்போ பிசி இஸ் த பேஸ் அப்படிம்போம். இங்கேயும் பிசி. சப்போஸ் இதை பிக்யூஆர்னு நம்ம வச்சுக்குவோம். பிக்யூஆர்னு வச்சுட்டோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், பிக்யூஆர் அப்படின்னு வச்சோம்னா கியூஆர் அப்படிங்கிறது தான் நம்ம பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி கிடையாது. ஒரு ட்ரையாங்கிளில் நீங்கள் பேஸ் அப்படிங்கிறது எனி சைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் வந்து பேஸை நம்ம கன்சிடர் பண்ண முடியும். ஏபி அப்படிங்கிற சைடையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம், பிசிங்கிற சைடையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம், ஏசி அப்படிங்கிற சைடையும் நம்ம பேஸாக மாற்றிக்க முடியும். எதை வச்சு நம்ம பேஸை ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ட்ரையாங்கிளுடைய ஏரியாவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது நமக்கு எல்லாமே நல்லா தெரியும். ஒரு ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன, நமக்கு ½ இன்ட்டு பிஹெச் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ½ பிஹெச்னு சொல்லி நம்ம எல்லோரும் படிச்சிருப்போம் ட்ரையாங்கிளுடைய ஏரியா. பின்னாடி நம்ம ஏரியா பார்க்கும்போது அது கண்டிப்பாக நம்ம இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளில் இந்த ஃபார்முலா எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு ட்ரையாங்கிளுடைய ஏரியா ½ பிஹெச்னு சொல்லும்போது இந்த பிங்கிறது பேஸாகவும் ஹெச்ங்கிறது வந்து ஹைட், அதாவது ஆல்டிடியூடாகவும் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இது வந்து பேஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள், இது ஆல்டிடியூட் ஆஃப் த ட்ரையாங்கிள். இப்போ இந்த இடத்துல பின்னு சொல்கிற மாதிரிலாம் இந்த பேஸ் தான் நமக்கு இந்த ட்ரையாங்கிளுடைய பேஸாக நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? சரி, இந்த பேஸ் அப்படிங்கிறது இந்த ஆல்டிடியூடை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஏன்னா ஆல்டிடியூட் டாபிக் வரும்போது நம்ம பாயிண்ட் நம்பர் 7ல் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு நீங்கள் ஆல்டிடியூட்னா 90 டிகிரியில் பெர்பெண்டிகுலர் லைன் தான் நீங்கள் போடுவீங்க. இதுதான் ஆல்டிடியூடு. இந்த ஆல்டிடியூடை நீங்கள் இங்கேருந்து போட்டிங்கன்னா, இந்த ஆல்டிடியூடை நம்ம இங்கேருந்து போட்டோம் அப்படின்னா பிசி தான் பேஸு. இதே ஆல்டிடியூடு நீங்கள் இந்த சைட்லேருந்து நீங்கள் 90 டிகிரி லைன் பெர்பெண்டிகுலர் லைன் நம்மள போட முடியும். அப்போ பார்த்தீங்கன்னா ஏபி இஸ் த பேஸு. ஏபி வந்து பேஸ் ஆகிடும். சரிங்களா? அப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 சைடுமே பேஸாக வச்சுக்கலாம். ஒரு ஸ்கேலியன் ட்ரையாங்கிளுக்கு 3 சைடுமே பேஸாக வச்சுக்கலாம். பட் பார்த்தீங்கன்னா இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற ட்ரையாங்கிள் வரும்போது அப்போ மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டம் இருக்குது பாருங்கள், அந்த நான் ஈக்குவல் சைடுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, நான் ஈக்குவல் சைடு. இந்த 2 ஈக்குவல், இது நான் ஈக்குவல். இந்த கியூஆர் வந்து இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் நான் ஈக்குவல். இதே ஒரு ட்ரையாங்கிளை நீங்கள் எப்படி போட்டுட்டு இந்த 2 சைடும் ஈக்குவல் அப்படின்னா நமக்கு இதுதான் நான் ஈக்குவல் சைடு. இது ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அசியூம் பண்ணிட்டோம்னா, இப்போ ஏசி இஸ் த நான் ஈக்குவல் சைடு. இதுதான் நம்ம பேஸாக வச்சுக்குவோம். அப்போ நமக்கு பேஸ் எதுனா, இந்த ட்ரையாங்கிளில் பேஸ் எதுன்னு கேட்டோம்னா நம்ம இதுதான் பேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் பேஸ் எதுன்னு கேட்டோம்னா இதுதான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதை வச்சு தான் நம்ம டிசைட் பண்ணுறோம் பேஸ். அப்போ ஸ்கேலியன் ட்ரையாங்கிளாக இருந்தால் 3 சைடில் எந்த சைடை வேணாலும் நம்ம பேஸாக எடுத்துக்க முடியும். ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளில் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். பட் ஜென்ரலாக அந்த நான் ஈக்குவல் சைடை தான் நம்ம பேஸாக கன்சிடர் பண்ணுவோம். ஈஸியாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? அதுலேயும் நம்ம எதை வேணாலும் கன்சிடர் பண்ணலாம். பட் நான் ஈக்குவல் சைடை எடுத்துக்கிட்டால் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போகலாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் பாயிண்ட் நம்பர் 5 பாருங்கள், பைசெக்டிங் ஆஃப் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஜாமெட்ரி டாபிக் ஜாமெட்ரியில் வரக்கூடிய ஒரு டாப்பிக்கு. இது இந்த இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால நம்ம இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறோம். சரி, ஜென்ரலாக பாருங்கள், ஒரு ஸ்ட்ரைட் லைன். இப்போ ஏபி அப்படிங்கிற மாதிரி வச்சுப்போம். ஏபி இஸ் ஏ ஸ்ட்ரைட் லைனு. இந்த ஸ்ட்ரைட் லைனை
நம்ம எப்படி பைசெக்ட் பண்ண போகிறோம்னா பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் அப்படிம்பாங்க. பெர்பெண்டிகுலர் பைசெக்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஏபி அப்படிங்கிற ஒரு லைன் செக்மெண்ட்டை நம்ம எடுத்துக்கிட்டு இந்த காம்பஸ் இருக்குல்ல, எல்லா காம்பஸ் உங்கள் பென்சில் யூஸ் பண்ணி இதுக்கு பாதிக்கு மேலே ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து இந்த ஏல நீங்கள் பேஸாக வச்சுக்கிட்டு, ஏவை பேஸாக தான் ஏவை வந்து சென்டராக வச்சுக்கிட்டு 50%க்கு மேலே பாதிக்கு மேலே ஒரு மெஷர்மெண்ட் மேபி இவ்வளோ எடுத்துக்கலாம். இவ்வளோ எடுத்துகிட்டு மேலே ஒரு ஆர்க் அடிங்க. அதே போல் லைனுக்கு மேலே ஒரு ஆர்க்கும் கீழே ஒரு ஆர்க்கும் நீங்கள் அடிச்சு விடுங்க. அதே போல் நீங்கள் அந்த டைமென்ஷனை மாற்றாமல் பாயிண்ட் பியிலேருந்து மறுபடியும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் இப்படி திரும்ப ஒரு ஆர்க்கை வந்து நீங்கள் அடிச்சு விடுங்க. அடிச்சு விடும்போது இந்த 2 பாயிண்ட்டை நமக்கு கிடைக்கும். அந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிங்கன்னா வரது தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது தான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர். இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டையுமே ஈக்குவலாக டிவைட் பண்ணும். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு காட்டினோன்னா இது ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இது 90 டிகிரியில் தான் இருக்கும். அதே போல் இந்த 2 சைடு சப்போஸ் இது 10 சென்டிமீட்டராக இருந்ததுன்னா இது 5 சென்டிமீட்டரில் நமக்கு கரெக்டாக பிரேக் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இப்போ அடுத்த ஆங்கிள் பைசெக்டர்னால் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அது இதே மாதிரி தான், ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான். இப்போ ஆங்கிள் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், 2 லைன் இருந்ததுன்னா அது ஆங்கிள் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். இது வந்து பாயிண்ட் ஓன்னு இருக்கலாம். இது ரே ஏன்னு வச்சுப்போம், இது ரே பி அப்படின்ட்டு வச்சுப்போம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம ஆங்கிள் எப்படி பைசெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். நீங்கள் காம்பஸ் எடுத்துங்க, ஏதோ ஒரு மினிமமாக ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துங்க. சப்போஸ் ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை எடுத்துங்க. அதெல்லாம் மெஷர் பண்ணிட்டு இருக்க தேவையில்லை. அப்ராக்சிமேட்டாக ஜஸ்ட்டு காம்பஸை லைட்டாக ஓப்பன் பண்ணினாவே ஏதோ ஒரு வரும். அது எவ்வளோ வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நமக்கு பிரச்சனை இல்லை. ஓ வந்து சென்டராக வச்சுங்க. நீங்கள் இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க் அடிங்க. ஓ சென்டராக வச்சுட்டு ஜஸ்ட்டு டைமென்ஷனை சேஞ்ச் பண்ணாமல் 2 ஆர்க் அடிங்க. அடிச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட மெஷர்மெண்ட்டை மாற்றாமலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் இருக்குல்லைங்களா, இந்த 2 பாயிண்ட்டையும் நீங்கள் சென்டராக வச்சுக்கிட்டு மறுபடியும் மோஸ்ட்லி மாற்ற தேவையில்லை. ஏன்னா நம்ம ஸ்மாலர் மெஷர்மெண்ட்டு தான் எடுத்துருக்குறோம். அதனால் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இந்த பாயிண்ட்டில் நீங்கள் சென்டராக வச்சுக்கிட்டு நீங்கள் இங்கே ஒரு ஆர்க் அடிங்க. அடுத்து இங்கே சென்டராக வச்சுட்டு மறுபடியும் இங்கே ஒரு ஆர்க்கு நீங்கள் அடிங்க. சரிங்களா? இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க்கும் இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ஆர்க்கு நீங்கள் அடிச்சிங்கன்னா ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது 2 இன்டர்செக்ட் ஆகும். அந்த இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்லேருந்து ஓ வழியாக நீங்கள் ஒரு லைன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வரது தான் நமக்கு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆங்கிள் பைசெக்டர் லைன். இது ரெண்டுமே இப்போ ஆங்கிள் மெஷர் பண்ணிங்கன்னா இது ட்ராயிங்கில் நான் கொஞ்சம் இதாக போட்டிருக்கிறேன். நீங்கள் காம்பஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக கிடச்சிடும். சப்போஸ் இது 60 டிகிரியாக இருந்தால் இது 30 டிகிரி, இது 30 டிகிரி ஈக்குவலாக டிவைட் ஆகிடும். ஸோ அப்போ ஆங்கிள் பைசெக்டர் எப்படி உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும். பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் எப்படி போகிறதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே போல் ஒரு மிட் பாயிண்ட்டும் பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் ரெண்டும் ஒன்று தான். நீங்கள் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எப்படி நீங்கள் போட்டிங்களோ அதே பாயிண்டில் அந்த மிடில் இருக்கிற பாயிண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் மிட் பாயிண்ட். ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க, பாதிக்கு மேலே நீங்கள் வச்சுட்டு ஒரு மேலே ஒரு ஆர்க் கீழே ஒரு ஆர்க் அடிக்கிறீங்க. அதே போல் டைமென்ஷன் சேஞ்ச் பண்ணாமல் இங்கே வச்சு 2 ஆர்க் அடிச்சிங்கன்னா இதுதான் நமக்கு ஆக்சுவலாக மிட் பாயிண்ட்டு. இதுதான் மிட் பாயிண்ட்டு, இதுதான் பெர்பெண்டிகுலர் லைனும். ரெண்டுமே அதே தான். ஓகேங்களா? மிட் பாயிண்ட் வேணும் அப்படின்னா இதை மட்டும் எடுத்துக்கலாம். எனக்கு பெர்பெண்டிகுலர் லைன் வேணும்னா ஃபுல்லாக எடுத்துக்கலாம். சரிங்களா? ரைட். இப்போ நெக்ஸ்ட்டு டாபிக் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். மீடியன் அண்டு சென்ட்ராய்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மீடியன்னா என்ன, சென்ட்ராய்டுனா என்ன, ரைட்டுங்களா? ஓகே, இப்போ மீடியன் அப்படின்னா இங்கே பாருங்கள், ட்ரையாங்கிள் PQRன்னு கொடுத்துருக்குறேன். இந்த மீடியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெர்டெக்ஸில் இருந்தும் அதனோட ஆப்போசிட் சைடினுடைய மிட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய லைனுக்கு பேர் தான் மீடியன்னு பேர். கிளியருங்களா? எந்த ஒரு வெர்டெக்ஸில் இருந்தோம் PQR அப்படின்ட்டு 3 வெர்டெக்ஸ் கொடுத்துருக்குறோம். இந்த 3 வெர்டெக்ஸில் இருந்தோம் அதனுடைய ஆப்போசிட் சைடை மிட் பாயிண்டில் கரெக்டாக கனெக்ட் பண்ணணும். ஆப்போசிட் சைடினுடைய மிட் பாயிண்ட். இப்போ QR அப்படிங்கிற லைன் நம்ம எடுத்துக்குவோம். இந்த சைடு எடுத்துக்குவோம். இதனோட மிட் பாயிண்ட் இப்போ தான் நம்ம சொன்னோம். மிட் பாயிண்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு சொன்னோம். பாதிக்கு மேலே மெஷர்மெண்ட் எடுத்து 2 ஆர்க் அடித்து கரெக்டாக கட் பண்ணி மிட் பாயிண்ட் எடுத்துங்க. ஸோ அப்படி நம்ம மிட் பாயிண்ட் எடுக்கும்போது சப்போஸ் மிட் பாயிண்ட் இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த QR அப்படிங்கிற சைடுக்கு ஆப்போசிட் சைடு எதுன்னு பாருங்கள். ஆப்போசிட் வெர்டெக்ஸ் P. இந்த வெர்டெக்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்து ஒரு லைன் ஜாயின் பண்ணுறேன். இந்த லைனுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியன். இந்த லைனுக்கு பேர் தான் மீடியன். சரிங்களா? மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். இந்த QR அப்படிங்கிற சைடை எடுத்துக்கிட்டு எந்த ஒரு சைடாக இருந்தாலும் சரி அதனோட மிட் பாயிண்ட்டையும் அதனோட ஆப்போசிட் வெர்டெக்ஸையும் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைனுக்கு பேர் தான், அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் தான்
மீடியன். சரிங்களா? அப்போ ஒரு மீடியன் தான் நம்ம ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னா இல்லை. நம்ம 3 சைடில் இருந்தோம், 3 வெர்டெக்ஸுக்கு 3 மீடியன்ஸ் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். அதுக்கு நடுவில் இந்த மீடியனோட ப்ராப்பர்ட்டி என்னென்னு பாருங்கள். இந்த ஒரு மீடியன் இருக்கு இல்லைங்களா, இந்த ஒரு மீடியன் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த ஒரு மீடியன் இந்த ட்ரையாங்கிளை 2 ஈக்குவல் ஏரியாவாக டிவைட் பண்ணிடும். ஷேப் வந்து எப்படி வரும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு சொல்ல முடியாது. அது ஷேப் வந்து ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஒரே மாதிரி இருக்கலாம், ஒரே மாதிரி இல்லாமலும் போகலாம். பட் அதனோட ஏரியா இருக்குது பாருங்கள், இந்த 2 பார்ட்டினுடைய ஏரியா ரொம்ப முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். கிளாஸ் 10லாம் நீங்கள் போகும்போது உங்களுக்கு இந்த ரூல்லாம் வந்து நிறைய யூஸ் ஆகும். சரிங்களா? ஒரு ட்ரையாங்கிளுடைய இந்த மிடில் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த மீடியன், இந்த மீடியன் வந்து நமக்கு அந்த ட்ரையாங்கிளை 2 ஈக்குவல் ஏரியா உள்ள ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ இது ஒரு மீடியன் பண்ணுற வேலை. இப்போ மற்ற மீடியனும் நம்ம ட்ரா பண்ணி பார்ப்போம். சரிங்களா? இப்போ இந்த சைடு எடுத்துங்க, பிஆர் அப்படிங்கிற இந்த சைடு எடுத்துங்க. இதனுடைய மிட் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. இதனுடைய மிட் பாயிண்ட்டையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு மீடியன் நமக்கு கிடச்சிருச்சு. ஒவ்வொன்றிலையும் மிட் பாயிண்ட்ல இருந்தால் ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு கனெக்ட் பண்ணணும். ஸோ இதனுடைய மிட் பாயிண்ட் நம்ம இங்கே இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம், இங்கே இருக்கிற மாதிரி அசியூம் பண்ணலாம். அசியூம் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து நீங்கள் இன்னொரு லைனை நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். அப்போ டோட்டலாக எத்தனை மீடியன் ஆகிடுச்சு பாருங்கள். டோட்டலாக 3 மீடியன்ஸ் ஆகிருக்கு. நமக்கு டோட்டலாக 3 மீடியன் ஆகிருக்கு. இப்போ ஒவ்வொன்றுமே மீடியன் தான், ஒவ்வொன்றும் அதோடைய ஆப்போசிட் வெர்டெக்ஸ்லேருந்து சைடுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே. இப்போ இதெல்லாம் மீட் ஆகுது பாருங்கள். இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம்? சென்ட்ராய்டு. சென்ட்ராய்டு ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படிம்போம். இப்போ மீடியன் எல்லாமே ஒரு ட்ரையாங்கிளுக்கு 3 மீடியன் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். 3 மீடியனும் மீட் ஆகக்கூடிய அந்த கன்கரண்ட் பாயிண்ட் இருக்குல்லைங்களா, அது கன்கரன்சி, பாயிண்ட் ஆஃப் கன்கரன்சி. இந்த 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 3 மீட் ஆகிற இந்த பாயிண்ட்டுக்கு பேர் சென்ட்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? என்ன அந்த சென்ட்ராய்டோட பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்கூல்லலாம் பார்த்துருப்போம், நம்ம நோட்டை வந்து ஜஸ்ட் வந்து ஒரு விரலை தூக்கி வச்சுட்டு பாலெல்லாம் ரொட்டேட் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பாலை வந்து ஒரு விரலை வச்சு அப்படியே சுற்றி காட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த டோட்டல் பாலினுடைய சென்ட்ராய்டு பாயிண்ட், அதாவது சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து அந்த பாயிண்ட் வழியாக ஆக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இது போல் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்து நீங்கள் மீடியன் ட்ரா பண்ணி நீங்கள் சென்ட்ராய்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி இந்த சென்ட்ராய்டில் ஒரு பின்னில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரையாங்கிள் வந்து பர்ஃபெக்டாக பேலன்ஸாகி நிற்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த சென்ட்ராய்டில் தான் இந்த டோட்டல் பாடியினுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆக்ட் ஆகும். சரிங்களா? இது வந்து ஒரு ஃபிசிக்ஸில் வரக்கூடிய ஒரு டாப்பிக்கு, அங்கே நீங்கள் டீட்டெயிலாக படிப்பீங்க ஃபிசிக்ஸில். இந்த சென்ட்ராய்டு அப்படிங்கிற இந்த பாயிண்டில் தான் இந்த பாடியினுடைய டோட்டல் வெயிட்டும் கான்சென்ட்ரேட் ஆகும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே தான் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும். அதனால தான் இது வந்து நம்ம சென்ட்ராய்டுன்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் போகிறாங்க. வெயிட் ஒரு செகண்டுங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் நான் சொல்லிடுறேன். இதே போல் இந்த நீங்கள் மீடியன் நீங்கள் ட்ரா பண்ணி முடித்ததுக்கு பிறகு நீங்கள் 3 மீடியனும் போட்டதுக்கு பிறகு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்குன்னு பாருங்கள். ட்ரையாங்கிள் 1, ட்ரையாங்கிள் 2, ட்ரையாங்கிள் 3, 4, 5, 6 எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆச்சுன்னு பாருங்கள். நமக்கு 6 ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகிருக்கு. நல்லா பாருங்கள். 1, 2, 5, 6 ட்ரையாங்கிள் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. நீங்கள் ஒவ்வொரு ட்ரையாங்கிளையும் நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு ட்ரையாங்கிளும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். ஆனாலும் எப்படி ஒரு மீடியன் ஒரு ட்ரையாங்கிளை 2 ஈக்குவல் ஏரியா உள்ள ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட் பண்ணுதோ, அதே போல் இந்த 3 மீடியனும் ஈக்குவல் ஏரியா உள்ள 3 ட்ரையாங்கிளாக பிரேக் பண்ணி கொடுக்கும். ஒரு பெரிய ட்ரையாங்கிளை, ஒரு ஃபுல் ட்ரையாங்கிளை இந்த மீடியன்ஸ் வந்து 6 ஈக்குவல் ஏரியா உள்ள ட்ரையாங்கிளாக பிரிக்கும். நாட் ஈக்குவல் லேட்ரல் ட்ரையாங்கிள், ஈக்குவல் ஏரியா இருக்கிற ட்ரையாங்கிளாக நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். இதை மைண்டில் செட் பண்ணிங்க. ஓகே நெக்ஸ்ட் போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்க்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஆல்டிடியூட் அண்டு ஆர்த்தோ சென்டர். இந்த ஆல்டிடியூட் அண்ட் ஆர்த்தோ சென்டர், ஆல்டிடியூட்னா என்ன அப்படின்றத நம்ம கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் சொன்னோம். அதாவது ஒரு வெர்டெக்ஸ்லேருந்து அதோட ஆப்போசிட் சைடுக்கு நம்ம ட்ரா பண்ணக்கூடிய ஒரு பெர்பெண்டிகுலர் லைன். இந்த பேஸ்லேருந்து நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை ட்ரா பண்ணோம்னா அதோடைய ஆப்போசிட் வெர்டெக்ஸை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த லைன் செக்மெண்ட்டுக்கு பேர் தான் ஆர்த்தோ சென்டர். எப்படி பாருங்கள், இப்போ பிசி அப்படிங்கிற சைடில் வந்து 90 டிகிரியில் நீங்கள் ஒரு லைன் வந்து அதோடைய ஆப்போசிட் வெர்டெக்ஸ் கனெக்ட் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போ பிசிங்கிற சைட்லேருந்து 90 டிகிரியில் ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா அது ஆப்போசிட் வெர்டெக்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அது எப்படி போடணும் அப்படின்னா, இந்த பாயிண்ட் ஏலேருந்து ஏதோ ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு இங்கே ஒரு ஆர்க்கு இங்கே ஒரு ஆர்க்கு அடிங்க.
அப்புறம் இந்த ரெண்டையுமே சென்டராக வச்சுக்கிட்டு இதில் 3/4 டிஸ்டன்ஸ் எடுத்துங்க. இதுக்கு மேலே ஒரு ஹாஃபுக்கு மேலே டிஸ்டன்ஸ் எடுத்து 2 ஆர்க் அடிச்சுட்டு ரெண்டையும் கனெக்ட் பண்ணினா உங்களுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பெர்பெண்டிகுலர் லைன் வந்து உங்களுக்கு கிடச்சிடும். இந்த சைடினுடைய பெர்பெண்டிகுலர் லைன். சரிங்களா? ஓகே. இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க. அதே போல் இந்த ஏபி அப்படிங்கிற சைட்லேருந்து அதே போல் ஒரு பெர்பெண்டிகுலர் லைனை வந்து நம்ம அதனுடைய ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு ட்ரா பண்ணுவோம். இப்போ இது 90 டிகிரியில் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசியிலேருந்து இன்னொரு லைன் செக்மெண்ட்டை நம்ம அதனுடைய ஆப்போசிட் சைடுக்கு நம்ம ட்ரா பண்ணுவோம். சரிங்களா? இது 90 டிகிரியில் இது போய் கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? இதுக்கு நேம் எல்லாம் நீங்கள் கொடுத்துருங்க. இது PQR அப்படிங்கிற மாதிரி நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இப்போ டோட்டலாக எவ்வளோ நம்ம ஆல்டிடியூட் ட்ரா பண்ணியிருக்கோம்னு பாருங்கள். டோட்டலாக 3 ஆல்டிடியூட் ட்ரா பண்ணியிருக்கோம். இந்த 3 ஆல்டிடியூடுங்கிறது வேறு, மீடியனுங்கிறது வேறு. மீடியன் பார்த்தீங்கன்னா மீடியனுடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அது சம்டைம்ஸ் ட்ரையாங்கிளை பொறுத்து அது பெர்பெண்டிகுலராகவும் வரலாம், பெர்பெண்டிகுலர் இல்லாமலும் போகலாம். சரிங்களா? ஆனால் ஆல்டிடியூடு எப்போவுமே பெர்பெண்டிகுலராக தான் இருக்கும். பேஸ்லேருந்து நீங்கள் ட்ரா பண்ணக்கூடிய ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு ட்ரா பண்ணக்கூடிய பெர்பெண்டிகுலர் லைன் செக்மெண்ட் தான் ஆல்டிடியூட். மீடியன் வந்து அப்படி வராது. மீடியன் சம்டைம்ஸ் ஒரு சில ட்ரையாங்கிளுக்கு பெர்பெண்டிகுலராக வரும், ஆனால் எல்லா ட்ரையாங்கிளுக்கும் கண்டிப்பாக வரவே வராது. அதே போல் மீடியன் அப்படின்றது எப்போவுமே ட்ரையாங்கிளுக்கு உள்ளே தான் ஃபாலோ ஆகும். இப்போ நான் நெக்ஸ்ட் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இதில் ஆல்டிடியூட் பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிளுக்கு உள்ளேயும் ஃபாலோ ஆகும், வெளியவும் ஃபாலோ ஆகும். ஸோ இந்த ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும், அதாவது அக்யூட் ட்ரையாங்கிள், மெயினாக அக்யூட் ட்ரையாங்கிளுக்கு ஆல்டிடியூட் எப்போவுமே 3மே உள்ளே தான் ஃபாலோ ஆகும். இதே நீங்கள் அப்டியூஸ் ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா ஆல்டிடியூட் வெளியே போயிடும், ட்ரையாங்கிள் விட்டு வெளியில் போய் ஃபாலோ ஆகிடும் நமக்கு. இது பாருங்கள், இது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு பாருங்கள். எல்லா ஆங்கிளும் நமக்கு 90 டிகிரியோட கம்மியாக தான் இருக்குது. அதனால் ஆல்டிடியூட் எல்லாமே நமக்கு ஒரே ட்ரையாங்கிளில் உள்ளேயே ஃபாலோ ஆகுது, இன்டீரியர் ஆஃப் த ட்ரையாங்கிளில் ஃபாலோ ஆகிருக்கு. இப்போ இந்த ட்ரையாங்கிள் இந்த ஆல்டிடியூட் எல்லாமே நீங்கள் ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது எல்லாமே மீட் ஆகக்கூடிய இந்த ஒரு பாயிண்ட் எடுத்துங்க. இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஆர்த்தோ சென்டர். என்னது? ஆர்த்தோ சென்டர் அப்படிமா. இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம் நம்ம, ஆர்த்தோ சென்டர் அப்படிமா. இந்த லைனுக்கு பேர் தான் நமக்கு என்ன, ஆல்டிடியூட். அப்போ நமக்கு மீடியன்னா என்னன்னு தெரியும், சென்ட்ரா என்னன்னு தெரியும். அப்போ பேர் எப்படி நம்ம மேட்ச் பண்ணோம்? மீடியன்னா சென்ட்ராய்டு, ஆல்டிடியூட்னா ஆர்த்தோ சென்டர். மீடியன் அப்படிங்கிறது 90 டிகிரியில் வரலாம், வராமலும் போகலாம், அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் கம்பல்சரி ட்ரையாங்கிளுக்கு உள்ளே தான் ஃபாலோ ஆகும். பட் ஆல்டிடியூடுங்கிறது 100% 90 டிகிரியில் போடக்கூடிய ஒரே ஒரு லைன் தான். 90 டிகிரி தாண்டி போடவே முடியாது நம்மளால். அப்போ பெர்பெண்டிகுலர் லைன் தான் ஆப்போசிட் வெர்டெக்ஸை கனெக்ட் பண்ணும். இதெல்லாம் ஜாயின் பண்ணக்கூடிய பாயிண்ட்டுக்கு பேர் என்ன, ஆர்த்தோ சென்டர். சரி, இப்போ நெக்ஸ்ட் நான் இன்னொரு ட்ரையாங்கிள் போடுறேன். இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், ஆர்த்தோ சென்டர் எப்படி வெளியில் போகுதுன்னு பாருங்கள். ஆல்டிடியூடு எல்லாமே வெளியில் போகும், பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கொஷின் கொஞ்சம் பாருங்கள். ஆல்டிடியூட் அண்ட் ஆர்த்தோ சென்டர், இது வந்து ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நம்ம லாஸ்ட்டு பார்த்தது பார்த்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இது ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன் அப்படின்னா, இது ஏன் அப்டியூஸ் ஆங்கிள்லாம் பாருங்கள், இதில் ஒன் ஆஃப் த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் 90 டிகிரி இருக்குது. அதனால் இது அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு ஆல்டிடியூட் எப்படி நம்ம ட்ரா பண்ணுறது, ஆர்த்தோ சென்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் நார்மல் ட்ரையாங்கிளாக இருந்ததுன்னா நம்ம ஈஸியாக போட்டோம். நார்மல் ட்ரையாங்கிளாக இருந்துச்சுன்னா நமக்கு இதெல்லாம் 90 டிகிரி இப்படி வந்தது. அதே போல் இதில் போட்டோம்னா நமக்கு 90 டிகிரி இங்கே கிடச்சிது. அதே போல் இங்கே போட்டோம்னா நமக்கு 90 டிகிரி கிடச்சிது. ஈஸியாக ஆர்த்தோ சென்டர் ட்ரையாங்கிளுக்கு உள்ளே ஃபாலோ ஆயிடுச்சு. பட்டு இந்த அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக ஆர்த்தோ சென்டர் உள்ளே ஃபாலோ ஆகாது. எப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ நான் 90 டிகிரிக்கு நான் இங்கேருந்து லைன் ட்ரா பண்ணேன்னா இந்த லைனுக்கு நான் 90 டிகிரி ஈஸியாக ட்ரா பண்ணிடலாம். இந்த பேஸ்லேருந்து இந்த வெர்டெக்ஸ் பிக்கு என்னால் ஈஸியாக 90 டிகிரியில் ஒரு லைன் போட முடியும், ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் போட முடியும். ரைட். இப்போ வெர்டெக்ஸ் இந்த பேஸ் பிசியிலேருந்து இதனுடைய ஆப்போசிட் வெர்டெக்ஸ் எதுன்னு பாருங்கள், ஏ. இதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா நீங்கள் எங்கே போட்டிங்கனாலும் உங்களுக்கு எந்த பாயிண்ட்டை மேட்ச் பண்ணினாலும் உங்களுக்கு 90 டிகிரியில் போட முடியாது. அதனால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரையாங்கிளுக்கு தான் நமக்கு இந்த பேஸை நீங்கள் அப்படி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுங்க. இந்த பிசி தான், இந்த பிசிங்கிற இந்த பேஸை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம 90 டிகிரியில் லைனை நீங்கள் போடுங்க. சரிங்களா? நான் இங்கே சில தேவையின் காரணமாக தான் நான் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுருக்கிறேன். நான் ஏன்னு சொல்கிறேன். இப்போ 90 டிகிரியில் போட்டாச்சு. இப்போ இந்த பேஸ் பிசிங்கிற இந்த பேஸினுடைய பெர்பெண்டிகுலர் லைன் பார்த்தீங்கன்னா இது வெளியே போய் விழுந்துருச்சு. ஆல்டிடியூட் நான் ஏற்கனவே சொன்னேன், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருக்கும்போது ஆல்டிடியூட் வெளியில் போகும்னு சொன்னேன்.
பாருங்கள் வெளியே போயிடுச்சு, நமக்கு ஆல்டிடியூட் வெளியில் போயிருக்கு, ரைட். ஒன்று. நெக்ஸ்ட் பாருங்கள், இப்போ இந்த ஏபி அப்படிங்கிற சைடு அதோட ஆப்போசிட் வெர்டெக்ஸ் சி, இந்த ஏபி அப்படிங்கிற சைட்லேருந்து இதனுடைய வெர்டெக்ஸுக்கு ஒரு 90 டிகிரி லைன் ட்ரா பண்ணோம். இப்போ பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆங்குலர் லைனாக தான் போகும். அதனால் இந்த லைனை நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க, இந்த லைனை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ இங்கேருந்து நாம் பெர்பெண்டிகுலர் லைனை நம்மளால் எப்படி ட்ரா பண்ண முடியுமான்னு பாருங்கள். நம்மளால் ஈஸியாக நம்ம ட்ரா பண்ண முடியும். இது 90 டிகிரியில் போயிடுச்சு. ஓகே, நீங்கள் பாருங்கள், இந்த லைனு 90 டிகிரி வந்துருச்சிங்களா? கிளியருங்களா? ரைட். இப்போ இது 90 டிகிரியில் நமக்கு கரெக்டாக போயிடுச்சு. ரைட். இப்போ இது ரெண்டு எங்கே மீட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இந்த பாயிண்டில் நமக்கு மீட் ஆகிருக்கு. இந்த பெர்பெண்டிகுலர் லைனும் இந்த பெர்பெண்டிகுலர் லைனும் கரெக்டாக இந்த பாயிண்டில் நமக்கு மீட் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலாக இந்த பேஸ்லேருந்து இந்த வெர்டெக்ஸுக்கு நம்ம ஏசி அப்படிங்கிற பேஸ்லேருந்து பிங்கிற வெர்டெக்ஸுக்கு ஒரு 90 டிகிரி லைன் நம்ம ட்ரா பண்ணணும். அதையும் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? இது போல் நமக்கு வந்துடும். பாருங்கள், இது 90 டிகிரி. இந்த பேஸ் ஒன்றே ஒன்று மட்டும்தான், அதனுடைய இந்த ஒரு பேஸ்லேருந்து மட்டும்தான் நமக்கு இந்த வெர்டெக்ஸுக்கு ஆல்டிடியூடு உள்ளே ஃபாலோ ஆகுது, அதாவது இன்டீரியரில். மற்ற எல்லா பேஸில் இருந்தும் ஆல்டிடியூடு எக்ஸ்டீரியரில் தான் ஃபாலோ ஆகுது. சரிங்களா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் நம்ம ஆர்த்தோ சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஆர்த்தோ சென்டர் எங்கே வந்துருச்சுன்னு பாருங்கள். ஆர்த்தோ சென்டர் எக்ஸ்டீரியர் ஆஃப் த ட்ரையாங்கிளில் நமக்கு ஃபாலோ ஆகிருக்கு. ஆல்டிடியூடு எக்ஸ்டீரியரில் ஃபாலோ ஆகிருக்கு. இந்த ஆல்டிடியூடும் எக்ஸ்டீரியரில் ஃபாலோ ஆகிருக்கு. ஒரே ஒரு ஆல்டிடியூடு மட்டும்தான் இன்டீரியரில் வந்திருக்கு. பட் ஆர்த்தோ சென்டர் பார்த்தீங்கன்னா வெளியே போயிடுச்சு, நமக்கு ட்ரையாங்கிள் விட்டு வெளியே போயிடுச்சு. அப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மீடியன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ட்ரையாங்கிளுக்கு உள்ளே தான் இருக்கணும், உள்ளே தான் இருக்கும், அது வெளியே போகவே போகாது. 3 மீடியனும் உள்ளே இருந்ததுன்னா சென்டராயிடும் உள்ளே தான் இருக்கும். பட் ஆல்டிடியூட் வந்து அப்படி கிடையாதுங்க. ஆல்டிடியூட் ட்ரையாங்கிளுக்கு உள்ளேயும் இருக்கும், ட்ரையாங்கிளுக்கு வெளியிலையும் இருக்கும். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் ஆல்டிடியூடு உள்ளே இருக்கும். அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்தால் ஆல்டிடியூடு வெளியில் போயிடும். ஆல்டிடியூடு எங்கே போகுதோ அதை பொறுத்து ஆர்த்தோ சென்டரும் உள்ளேயும் இருக்கலாம், வெளியும் இருக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகே, இப்போ இந்த ஆல்டிடியூடினுடைய கேஸ் 3 பாருங்கள். இந்த ஆல்டிடியூடினுடைய கேஸ் 3 3 ஆங்கிள் பார்த்தோம். அக்யூட் ஆங்கிளில் ஆல்டிடியூட் ஆர்த்தோ சென்டர் உள்ளே வந்தது. அப்டியூஸ் ஆங்கிளில் ஆல்டிடியூடும் ஆர்த்தோ சென்டரும் எக்ஸ்டீரியரில் போய் ஃபாலோ ஆயிடுச்சு. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒன்று பார்க்கலாம். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஆல்டிடியூட் எப்படி ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ ஏபிசி அப்படிங்கிறது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ நீங்கள் சைடு பிசிக்கு நம்ம ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணணும். சைடு பிசிக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணினா அது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் ஆஃப் த சைடாக தான் இருக்கும் நமக்கு. கரெக்டுங்களா? இந்த பிசியினுடைய 90 டிகிரியில் ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கரெக்டாக இது ஒன் ஆஃப் த லெக்கில் கரெக்டாக ஃபாலோ ஆகும். ஸோ அப்போ நீங்கள் இதுக்குன்னு தனியாக நீங்கள் போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக இந்த லெக்கு நமக்கு ஒரு ஆல்டிடியூடாக இதுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இந்த சைடுக்கு எடுத்து ஏபிங்கிற சைடுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸுக்கு ஒரு ஆல்டிடியூட் போட்டிங்கன்னா எக்ஸாக்டாக இந்த லைனை இந்த இன்னொரு லெக் 2 பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆல்டிடியூடாக இதே உட்காந்துரும். ஸோ அப்போது இந்த பேஸுக்கு நீங்கள் பிசிங்கிற பேஸுக்கு எடுக்கும்போது ஏபிங்கிற லைன் தான் பார்த்தீங்கன்னா சைடு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்டிடியூட். ஏபிங்கிற சைடுக்கு எடுக்கும்போது பிசி தான் ஆல்டிடியூட். இப்போ ஏசிங்கிற சைட்லேருந்து பிங்கிற வெர்டெக்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுக்கு மட்டும் நம்ம ஒரே ஒரு ஆல்டிடியூட் நம்ம ட்ரா பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ 3 ஆல்டிடியூடு எங்கே மீட் ஆனிச்சுன்னு பாருங்கள். இது ஒரு ஆல்டிடியூட், இது ஒரு ஆல்டிடியூட், இது ஒரு ஆல்டிடியூட். இந்த 3 மீட் ஆகிற பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த 90 டிகிரி வருது பாருங்கள், அந்த வெர்டெக்ஸ்லேயே ஃபாலோ ஆகும். அப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட் தான் நமக்கு ஆர்த்தோ சென்டர். கரெக்டுங்களா? அப்போ பாருங்கள் 3 ட்ரையாங்கிளும் 3 கேஸில் டிஃபர் ஆகுது. எப்படி? கேஸ் 1 பார்த்தீங்கன்னா இது அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பார்த்தோம். அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு எக்ஸாக்டாக ட்ரையாங்கிளுடைய இன்டீரியரில் ஃபாலோ ஆனிச்சு. அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு எக்ஸ்டீரியரில் ஃபாலோ ஆனிச்சு. ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஒன் ஆஃப் த வெர்டெக்ஸ்லேயே ஃபாலோ ஆகுது. அந்த 90 டிகிரி வெர்டெக்ஸ்லேயே நமக்கு ஃபாலோ ஆகும். ஓகே ஓகே, நம்ம அடுத்து போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பாயிண்ட் நம்பர் 8 நம்ம இதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டப்ப எல்லா பாயிண்ட்டுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ பாயிண்ட் நம்பர் 8 பார்ப்போம். பாயிண்ட் நம்பர் 8 பாருங்கள், சர்க்கம் சென்டர் அண்டு சர்க்கம் சர்க்கிள். சர்க்கம் சென்டர் அண்டு சர்க்கம் சர்க்கிள் இது எப்படி வரும்னு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளானது தான். இப்போ ஏதாவது ஒரு 2 சைடு எடுத்துங்க. ஆக்சுவலாக 3 சைடுக்கு எடுத்தாலும் தப்பு கிடையாது. ஏதாவது 2 சைடுக்கு எடுத்தீங்கன்னாவே நமக்கு சர்க்கம் சென்டர் கிடச்சிடும்.
இந்த சைடு பிசி, நான் வந்து பிசிங்கிற சைடையும் ஏபிங்கிற சைடையும் நான் 2 சைடையும் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ இந்த பிசிங்கிற சைடுக்கு ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணுங்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எப்படி ட்ரா பண்ணுங்கிறது தெரியும். இந்த பிசியிலேருந்து பாதிக்கு மேலே மெஷர்மெண்ட் எடுத்து மேலே ஒரு ஆர்க்கு கீழே ஒரு ஆர்க்கு சேஞ்ச் பண்ணாமல் மறுபடியும் இங்கேருந்து எடுத்து ஒரு ஆர்க் அடிச்சிங்கன்னா நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக நமக்கு மிட் பாயிண்ட் வழியாக ஒரு லைன் போகும். இதுதான் நமக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். சரிங்களா? கரெக்டாக இப்படி தான் போயிட்டுருக்காது. இந்த பிசிங்கிற லைனுடைய மிட் பாயிண்ட் வழியாக 90 டிகிரியில் ஒரு லைன் பாஸ் ஆகும். இந்த சர்க்கம் சென்டருக்கும் வெர்டெக்ஸுக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஒரே ஒரு இடத்துல நமக்கு அது வரும். நம்ம அது என்னன்றதை பார்ப்போம். ரைட், இப்போ இந்த இடத்துல பாருங்கள். ரைட், ஓகே. இப்போ சைடு 1க்கு இப்போ இந்த பிசிங்கிற சைடுக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ ஏபிங்கிற சைடுக்கு நான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ண போகிறேன். அப்படி பண்ணும்போது எப்படி போகுன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு இது போல் நமக்கு கிராஸ் ஆகி இப்படி போயிடும். இதனுடைய ஏபிங்கிற சைடினுடைய மிட் பாயிண்ட்லேருந்து 90 டிகிரியில் நமக்கு இப்படி ஒரு லைன் பாஸ் ஆகி போகும். இந்த 2 மீட் ஆகுது பாருங்கள். ஆக்சுவலாக இந்த 3rd லைனுக்கு நம்ம போடலாம், தப்பு கிடையாது. பட் 3rd லைன் போட்டாலும் நமக்கு அந்த பாயிண்ட் வழியாக தான் வரப்போகுது. அதனால் நம்ம 2 லைன் போட்டு அந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இந்த இன்டர்செக்டிங் பாயிண்ட்டுக்கு பேர் தான் இது. ரெண்டுமே நமக்கு ஆங்கிள் பைசெக்டார், சாரி பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். இந்த லைனும் சரி, இந்த 2 லைனும் பார்த்தீங்கன்னா நமக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். இந்த 2 பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் மீட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் சர்க்கம் சென்டர். சர்க்கம் சென்டர் இதுதான் நம்ம சர்க்கம் சென்டர்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இந்த பாயிண்ட். ரைட்டுங்களா? இதனுடைய யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சர்க்கம் சென்டரை நீங்கள் சென்டராக வச்சுக்கிட்டு, இந்த வெர்டெக்ஸை ரேடியஸாக வச்சுக்கிட்டு, இது சென்டர் இது ரேடியஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா, இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த சர்க்கிள் எக்ஸாக்டாக இந்த 3 வெர்டெக்ஸையும் டச் பண்ணிட்டு போகும். அதுதாங்க இதனுடைய பியூட்டி. ஒரு ட்ரையாங்கிளை நீங்கள் ஒரு சர்க்கிளுக்கு உள்ளே கொண்டு வரணும்னா, ஒரு ட்ரையாங்கிளை ஒரு சர்க்கிளினுடைய எக்ஸாக்டாக உள்ளே கொண்டு வந்து ஃபிட் பண்ணணும் அப்படின்னா, இந்த சர்க்கம் சென்டரை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, ஏதோ ஒரு வெர்டெக்ஸ் ஒன்று இங்கேருந்து இந்த வெர்டெக்ஸாக இருக்கலாம், இல்லை இங்கேருந்து இந்த வெர்டெக்ஸ் எடுத்துக்கலாம், இல்லை இந்த பாயிண்ட்லேருந்து ஏங்கிற வெர்டெக்ஸ் எடுத்துக்கிட்டு அதை ரேடியஸாக எடுத்துக்கிட்டு இந்த டிஸ்டன்ஸை ரேடியஸாக எடுத்துக்கிட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா அது 3 வெர்டெக்ஸையும் பர்ஃபெக்டாக டச் பண்ணிட்டு போயிடும். ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்க்கிளுக்கு உள்ளார இந்த ட்ரையாங்கிள் ஃபாலோ ஆயிரும். இந்த சர்க்கிளுக்கு பேர் தாங்க சர்க்கம் சர்க்கிள். இந்த சர்க்கிளுக்கு பேர் சர்க்கம் சர்க்கிள். இந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க, இதுக்கு பேர் தான் நமக்கு சர்க்கம் சென்டர் அப்படிம்போம். சரிங்களா? இதனுடைய பேட்டி நெக்ஸ்ட் போகலாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம சர்க்கம் சென்டர் வரைக்கும் பார்த்தோம். இப்போ நடுவில் ஒரு 3-4 பாயிண்ட்டை நான் ஸ்கிப் பண்ணிட்டு ஃபைனலாக இந்த ஆயிலர் லைன், இது பேர் என்னன்னு சொல்கிறோம், இந்த ஆயிலர் லைன் அப்படிம்பாங்க. இது வந்து யூலர் லைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஆயிலர் லைன் அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். சரிங்களா? இந்த ஆயிலர் லைன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இது ட்ரையாங்கிள் ஏபிசி. இந்த ட்ரையாங்கிளில் நம்ம சர்க்கம் சென்டர், ஆர்த்தோ சென்டர், சென்ட்ராய்டு 3யுமே நீங்கள் ஒரே ட்ரையாங்கிளுக்கு உள்ளே கொண்டு வாங்க. ஒரு ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு நீங்கள் மீடியன் போடுங்க. ஸோ நமக்கு மீடியன் ஒரு பாயிண்ட்டு கிடச்சிரும். அதுக்கடுத்து ஆல்டிடியூட் போடுங்க. அந்த ஆல்டிடியூடும் ஒரு பாயிண்ட்டு நமக்கு கிடச்சிரும். அதே போல் சர்க்கம் சென்டர் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். பைசெக்டார் பண்ணி பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் பண்ணி அதனுடைய மீட்டிங் பாயிண்ட் எடுத்து நீங்கள் சர்க்கம் சென்டரும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா இந்த 3 லைன் இருக்குல்லைங்களா, என்னென்னது மீடியன், ஆர்த்தோ சென்டர், சர்க்கம் சென்டர், இந்த 3 லைனுமே நமக்கு எப்போவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் கொலினியராக தான் வரும். கொலினியர் அப்படின்னா ஸ்ட்ரைட் லைனில் ஃபாலோ ஆகக்கூடிய பாயிண்ட்ஸ், கொலினியர் பாயிண்ட்ஸ். இந்த 3மே நமக்கு எப்போவுமே ஒரே லைனில் தான் நமக்கு ஃபாலோ ஆகும். இந்த லைனுக்கு பேர் தாங்க பாருங்கள் ஆயிலர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லைனை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஆயிலர் லைன் அப்படின்னு சொல்லுவோம். இது ஹையர் லெவலில் நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இந்த ஆயிலர் லைன் வந்து உங்களுக்கு அங்கே சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு இன்சென்டர் அண்டு இன்சர்க்கிள் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த பாயிண்ட்டை பாருங்கள், இன்சென்டர் அண்டு இன்சர்க்கிள். இன்சென்டர்னா என்ன, இன்சர்க்கிள்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சர்க்கம் சென்டர் சர்க்கம் சர்க்கிளும் பார்த்தோம். அதாவது ஒரு சர்க்கிளுக்கு உள்ள ட்ரையாங்கிளை கொண்டு வந்தோம். இப்போ ட்ரையாங்கிளுக்கு உள்ள சர்க்கிள் கொண்டு வரப்போம். சரிங்களா? அவ்வளோதான் ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸு. இப்போ ட்ரையாங்கிளுக்குள்ளே சர்க்கிள் கொண்டு வரணும். அப்போ என்ன பண்ணலான்னு பாருங்கள், இந்த இன்சர்க்கிள் ட்ரா பண்ணோம்னா அங்கே நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எடுத்தோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், 2 பார்த்தோம். ஒரு லைன் செக்மெண்ட்டில் பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரும் பார்த்தோம், ஆங்கிள் பைசெக்டாரும் பார்த்தோம். இப்போ அந்த ஆங்கிள் பைசெக்டாரை நீங்கள் இங்கே கொண்டு வாங்க.
இப்போ பிங்கிற பாயிண்ட் எடுத்துங்க. ஏதோ ஒரு 2 வெர்டெக்ஸ் எடுங்க. 3 வெர்டெக்ஸும் நமக்கு தேவையில்லை. ஏதோ ஒரு 2 வெர்டெக்ஸ் எடுத்து அதை வந்து நீங்கள் மெஷர் பண்ணி அதனுடைய ஆங்கிள் பைசெக்டார் நான் எப்படி ட்ரா பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நீங்கள் ஒரு ஆங்கிள் பைசெக்டார் நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். இதை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ண வேண்டிய நெசிட்டி கிடையாது. சரிங்களா? கொஞ்சம் தூரம் நீங்கள் எடுத்துகிட்டு அதே போல் இந்த சைடு சியோ இல்லை சைடு ஏ ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நீங்கள் சைடு ஏ கூட எடுத்துக்கிட்டு இதனுடைய ஆங்கிளை நீங்கள் பைசெக்ட் பண்ணுங்கள். பைசெக்ட் பண்ணும்போது ஆங்கிள் தான் பைசெக்ட் பண்ணுறோம். ரைட்டுங்களா? நம்ம சைடு எதையுமே பைசெக்ட் பண்ணல. இந்த ஆங்கிளை 2 ஈக்குவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறீங்க. இதனுடைய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா சப்போஸ் எவ்வளோ இருக்கும், சப்போஸ் இது டோட்டலாக எக்ஸ்னா இது x/2, இதுவும் x/2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஆங்கிள் பைசெக்ட் பண்ணுங்கள். இந்த 2 ஆங்கிள் பைசெக்டாரும் மீட் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் தான் இன்சென்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ஆங்கிள் பைசெக்டாரும் மீட் ஆகக்கூடிய இந்த பாயிண்ட்டுக்கு பேர் இன்சென்டர் அப்படின்னு பேர். இந்த இன்சென்டர்லேருந்து இதனுடைய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸு, பர்பண்டிகுலர் எப்படி போடணுங்கிறத நம்ம ஜாமெட்ரி எடுக்கும்போது நம்ம சொல்கிறோம். இதனுடைய பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணிவிட்டு அதை ரேடியஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிங்க அப்படின்னு வச்சுங்களேன். நமக்கு இந்த சர்க்கிள் வந்து எக்ஸாக்டாக இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். இந்த ட்ரையாங்கிளுக்குள்ளே நமக்கு க்ளீனாக ஃபிட் ஆகும். சரிங்களா? இதுதான் இந்த சர்க்கிளுக்கு பேர் தான் இன்சர்க்கிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த சர்க்கிளோட நேம் என்ன? இன்சர்க்கிள். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் இன்சென்டர். இந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் இன்சென்டர். இந்த சர்க்கிளுக்கு பேர் இன்சர்க்கிள். நம்ம லாஸ்ட்டில் நம்ம போட்டது பார்த்தீங்கன்னா சர்க்கம் சென்டரும் சர்க்கம் சர்க்கிளும் போட்டோம். சர்க்கம் சர்க்கிள் போடும்போது நீங்கள் இந்த 3 வெர்டெக்ஸையும் நீங்கள் உள்ளுக்குள்ளே கொண்டு வரீங்க. இந்த ட்ரையாங்கிள் உள்ளே வந்திருக்கும். சர்க்கிளுக்கு உள்ள ட்ரையாங்கிளுக்கு வந்திருக்கும். இந்த இன்சென்டர் இன்சர்க்கிள் போடும்போது ட்ரையாங்கிளுக்கு உள்ள சர்க்கிள் இருக்கும். சரிங்களா? ஓகே ஓகே நம்ம நெக்ஸ்ட் போகலாங்க. இப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் பாயிண்ட் நம்பர் 10 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ட்ரையாங்கிள். ஒரு ட்ரையாங்கிளுடைய நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர்னு சொல்லிட்டு 2 கான்செப்ட் சொல்லியிருக்கிறேன். இதில் ட்ரையாங்கிள் போட்டிங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற பார்ட் எல்லாமே நமக்கு இன்டீரியர், வெளியே இருக்கக்கூடிய இந்த பார்ட் ட்ரையாங்கிளை சுற்றி வெளியில் இருக்கக்கூடிய ஏரியா எல்லாமே நம்ம எக்ஸ்டீரியர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த ட்ரையாங்கிளுடைய இன்டீரியர், அதனுடைய இன்டீரியரில் வரக்கூடிய ஆங்கிள் பாருங்கள் ஏபிசி. இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆங்கிள் இந்த பாயிண்ட்டை நம்ம எடுத்த வரைக்கும் இதை வந்து ஆங்கிள் பின்னு கூட சிம்பிளாக சொல்லலாம். இல்லைனா ஆங்கிள் ஏபிசி, ஆங்கிள் ஏபிசி அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா நீங்கள் ஆங்கிள் சிபிஏ இப்படி சொல்லலாம். ஆங்கிள் சிபிஏ இது ஆங்கிள் பின்னு சொல்லி பார்க்கலாம், நம்மளால் சொல்ல முடியும். இது ஆங்கிள் ஏபிசின்னு சொல்லலாம். இல்லைனா ஆங்கிள் சிபிஏ இப்படி 3 டைப்பில் நம்ம என்ன டைப்பில் வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்மளோட கன்வீனியன்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்ல முடியும். சரிங்களா? ரைட். இப்போ பாருங்கள் இந்த ட்ரையாங்கிளில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ட்ரையாங்கிளுடைய பேசிக் 3 எலிமெண்ட்ஸ் 6 எலிமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்கிறோம். 3 சைடு 3 ஆங்கிள். இந்த 3 ஆங்கிள் தான் இன்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவோம். ட்ரையாங்கிளுக்கு உள்ளே ஃபால் ஆகிறதுனால இந்த 3 ஆங்கிளையும் நம்ம இன்டீரியர் ஆஃப் த ட்ரையாங்கிள் அப்படிம்போம். இன்டீரியர் ஆங்கிள் ஆஃப் த ட்ரையாங்கிள். இந்த 3 ஆங்கிளுடைய ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா 3யுமே ஆட் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வருங்க. இந்த 3 ஆங்கிள் நீங்கள் எப்படி வேணாலும் கொடுங்க. இது 30 டிகிரியாக இருக்கலாம், இது 40 டிகிரியாக இருந்தால், இது 30 + 40 போனால் 70 போனால் இது ஆட்டோமேட்டிக்காக 110 டிகிரி வந்துடும். சரிங்களா? இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணினா எக்ஸாக்டாக 180 டிகிரி வரும். இதை தான் நம்ம ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த ட்ரையாங்கிள் சொல்லுவோம். சப்போஸ் இதை வந்து நம்ம ஏற்கனவே சொல்லி இது வந்து ஆங்கிள் ஏ ஆங்கிள் பின்னு வச்சுக்கலாம், இது ஆங்கிள் ஏன்னு வச்சுக்கலாம், இது ஆங்கிள் சின்னு வச்சுக்கிட்டோம்னா angle A plus angle B plus angle C is equal to 180 டிகிரி. இந்த 3 ஆங்கிளையும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரணும் எக்ஸாக்டாக. அது எனி டைப் ஆஃப் ட்ரையாங்கிளாக இருக்கலாம். அது ஸ்கேலியன் ட்ரையாங்கிளாக இருக்கலாம், ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிளாக இருக்கலாம், ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளாக இருக்கலாம், இல்லை அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், எனி டைப் ஆஃப் ட்ரையாங்கிளாக இருக்கலாம். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நீங்கள் எந்த ட்ரையாங்கிள் ஆட் பண்ணாலும் அதனோட ஆங்கிள் சம் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி தான் வரணும். 180 டிகிரிக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களோட கொஸ்டின் இல்லை உங்களோட ஆன்சர் ஏதோ ஒன்று ராங்காக இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாக்டாக 180 டிகிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணி ஆகணும். கூடவும் கூடாது, குறையவும் கூடாது. ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் ட்ரையாங்கிளுடைய இன்டீரியர் ஆங்கிள் பார்த்தோம். இன்டீரியர் ஆங்கிள் எவ்வளோ பார்த்தோம்? சம் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி அப்படின்னு பார்த்தோம். இப்போ இது ட்ரையாங்கிளுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிளை பற்றி பார்க்க போகிறோம். உள்ளே இருந்ததுன்னா இன்டீரியர் ஆங்கிள்னு சொன்னோம். இப்போ வெளியே இருக்குது. இப்போ இந்த ஆங்கிள்லாம் வந்து நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள்னு சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னு வச்சுங்களேன், எல்லா எக்ஸ்டீரியர் ஆங்கிளையும் ஆட் பண்ணிங்கன்னா டோட்டலாக நமக்கு 360 டிகிரி வருங்க.
நாட் ஒன்லி ட்ரையாங்கிள்ங்க, எந்த ஒரு டைப் ஆஃப் பாலிகனாக இருந்தாலும் சரி, எனி டைப் ஆஃப் பாலிகன், அது ஸ்கொயராக இருக்கட்டும், ரெக்டாங்கிளாக இருக்கட்டும், எந்த டைப் ஆஃப் பாலிகனாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு ஸ்கொயரை கூட எடுத்து பாருங்கள். ஸ்கொயரில் நமக்கு கிளியராக தெரியும் எல்லாமே 90 டிகிரி தான், எல்லாமே 90 டிகிரி தான். இது நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டு பாருங்கள். இப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ வரும் பாருங்கள், இதுவும் 90 டிகிரி தான் வரும் நமக்கு, இதுவும் 90 டிகிரி தான் வரும். ஏன்னா இது 90னா இது 90, ஏன்னா லீனியர் பேர் ஆங்கிள்ஸ். இது 90 தான் வரும், இது 90 தான். இந்த 490s ஆட் பண்ணி பாருங்கள், 360 டிகிரி தான் வரும். சரிங்களா? பட் இந்த ட்ரையாங்கிளோட இன்டீரியர் ஆங்கிள்னு பார்க்கும்போது 180 டிகிரி வரும். ஸ்கொயருக்கு பார்க்கும்போது இன்டீரியர் ஆங்கிள் 360 டிகிரி வரும். நம்பர் ஆஃப் சைட்ஸ் இன்க்ரீஸ் ஆக 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 இன்டீரியர் ஆங்கிள் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். இன்டீரியர் ஆங்கிள் 180 டிகிரி ஆட் ஆகிட்டே போகும். ஆனால் எக்ஸ்டீரியர் ஆங்கிள் வந்து எந்த டைப் ஆஃப் பாலிகனாக இருந்தாலும் சரி, அது ட்ரையாங்கிளாக இருக்கலாம், இல்லை அது குவாட்ரிலேட்டரலாக இருக்கலாம், அதாவது 4 சைட் பாலிகனாக இருக்கலாம், இல்லை 5 சைட் பாலிகனாக இருக்கலாம், இல்லை 6 சைட்ஸு, இல்லை நம்பர் ஆஃப் சைடு n சைட்ஸ், எவ்வளோ சைஸ் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதனுடைய டோட்டல் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 360, அதை தாண்டி கீழேயும் போகாது, மேலே வராது, எக்ஸாக்டாக 360 டிகிரி இருக்கும். பட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சைஸுக்கு தகுந்தாப்பில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதில் பேசிக் பாலிகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் தான். அதோட இன்டீரியர் ஆங்கிள் 180 டிகிரி, எக்ஸ்டீரியர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எனி பாலிகனுக்கு 360 டிகிரி. நீங்கள் இதுதான் நம்ம எக்ஸ்டீரியர் ஆங்கிள் சொல்லுவோம். இதனுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிளுடைய ஒரு பியூட்டி என்னன்னு கேளுங்க. இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுடைய பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் நீங்கள் ஆங்கிள் பி, இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எடுத்துட்டீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆங்கிளையும் நீங்கள் ஆட் பண்ணால் அதனோட வேல்யூவும் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிளுடைய வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். இதுதாங்க மெயின் ப்ராப்பர்ட்டி, எக்ஸ்டீரியர் ஆங்கிளுடைய மெயின் ப்ராப்பர்ட்டி. ஒரு எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எடுத்துட்டீங்கன்னா அதனோட ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆங்கிளினுடைய சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். சப்போஸ் இந்த தேர்ட் ஆங்கிள் எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஆங்கிள் எடுத்துங்க, ஆங்கிள் சி, இதுதான் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இதனுடைய எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எடுத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு ஆங்கிளையும் ஆட் பண்ணினா இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆங்கிளையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இதனுடைய ரெண்டு வேல்யூ இதுவும் ஈக்குவலாக தாங்க இருக்கும். ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம போட்டது ராங். ஓகே? அதே போல் இந்த ஆங்கிள் ஏ எடுத்துட்டீங்கன்னா இந்த ரெண்டு இன்டீரியர் ஆங்கிளையும் ஆட் பண்ணினா இது ரெண்டுடைய சம் ஆஃப் த வேல்யூ எவ்வளவோ அதுவும் இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். எக்ஸ்டீரியர் ஆங்கிள்ங்கிறது அதனுடைய ஆப்போசிட் இன்டீரியர் ஆங்கிளுடைய சம் ஆஃப் த வேல்யூக்கு, சம் ஆஃப் த ஆங்கிள்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா? இதுதாங்க எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ப்ராப்பர்ட்டி. அதே போல் 3 எக்ஸ்டீரியர் ஆங்கிளையும் ஆட் பண்ணினா இது நாட் ஒன்லி ட்ரையாங்கிள், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், எனி டைப் ஆஃப் பாலிகனை எக்ஸ்டீரியர் ஆங்கிள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணினா 360 டிகிரி தான் நமக்கு வரும். ஓகே? ஓகே, நம்ம அடுத்தது போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோனுடைய எண்ட் ஆஃப் த பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த லாஸ்ட் பாயிண்ட்டு பாருங்கள். ஏற்கனவே நான் அதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட் இருக்குது, ஆயிலர் லைனு. இந்த ஆயிலர் லைன் நம்ம இங்கேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். சென்ட்ராய்டு, ஆர்த்தோ சென்டர், சர்க்கம் சென்டர், இது மூணுமே மீட் ஆகக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு பேர் தான் நம்ம அதெல்லாம் சேர்ந்து ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். அதுக்கு தான் ஆயிலர் லைன் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து இப்போ பாருங்கள், மிடில் செக்மெண்ட் ஆஃப் த ட்ரையாங்கிள் சொல்லி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு வச்சுங்க, ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளுடைய ஏதோ ஒரு ரெண்டு சைடு எடுத்துங்க. ஒன்று இந்த ரெண்டு சைடு எடுத்துக்கலாம், இல்லை இந்த ரெண்டு சைடு எடுத்துக்கலாம், ஏதாவது ஒரு ரெண்டு சைடு எடுத்துங்க. இப்போ சைடு ஏபி அப்படிங்கிறதையும் நான் ஏசி அப்படிங்கிறதையும் நான் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இதனுடைய மிட் பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணுறேன். அதே போல் சைடு ஏசி இருக்குன்னு வச்சிங்களேன், இதனுடைய மிடில் பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டையும் நான் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் ஜாயின் பண்ணுறேன்னு வச்சுங்க, ஒரு லைன் செக்மெண்ட்டால் கனெக்ட் பண்ணுறேன். சப்போஸ் இது ஏபிசி டி அண்டு இ அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஏபி அப்படிங்கிற சைடினுடைய மிட் பாயிண்ட்டும் ஏசி இந்த சைடினுடைய மிட் பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா, ஒரு லைன் செக்மெண்ட் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த லைனும் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இந்த பேஸ் லைனும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குங்க. இதுதாங்க இந்த மிட் செக்மெண்ட்னுடைய பாயிண்ட். இது வந்து ஒரு தியரமாகவே வரும். இதை நம்ம தேல்ஸ் தியரம்னு சொல்லிட்டு கிளாஸ் 10ல் நம்ம படிப்போம். பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம்னு சொல்லிட்டு நம்ம படிப்போம். இந்த தேல்ஸ் தியரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு மிட் பாயிண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதில் நீங்கள் ட்ரா பண்ணக்கூடிய இந்த லைனும் அதுக்கு பேஸில் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த பேஸும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக தான் இருக்கும். அதை நம்ம மாற்ற முடியாது. நீங்கள் இதுதான்றதுக்கு கிடையாதுங்க. நீங்கள் ட்ரையாங்கிள், இதே ட்ரையாங்கிளுக்கு நீங்கள் மிட் பாயிண்ட் இந்த பக்கம் நீங்கள் ஜாயின் பண்ணி, அதாவது இந்த ஏபி அப்படிங்கிற பாயிண்ட்னுடைய மிட் பாயிண்ட்டும் பிசி அப்படிங்கிற பாயிண்ட்னுடைய மிட் பாயிண்ட்டையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னு வச்சுங்களேன். சப்போஸ்
சப்போஸ் பாருங்கள் ஏபியினுடைய மிட் பாயிண்ட்டை நான் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ பிசி அதோட மிட் பாயிண்ட்டை நான் இங்கே கொடுக்குறேன்னு வச்சுங்க. இதை ரெண்டையுமே நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த 2 லைனும் இந்த லைனும் இந்த பேஸ் லைனும் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குங்க. நீங்கள் தேர்ட் லைனுக்கு நீங்கள் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணிங்கன்னா தேர்ட் லைன் நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணிங்கன்னா இது ரெண்டுமே நமக்கு பேரலாக வந்துடும். இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மிட் செக்மெண்ட் போகிறீங்களா, மிட் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மிட் செக்மெண்ட் அப்படிங்கிறது அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பேஸில் half ஆஃப் த டைமென்ஷனாக இருக்கும் அப்படி சொல்லலாம். இல்லைனா இந்த மிட் செக்மெண்ட் மாதிரி இதனுடைய பேஸு டபுள் த டைம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இது ஒரு ரிலேஷன். இந்த மிடில் செக்மெண்ட் மாதிரி இந்த பேஸ் செக்மெண்ட்டு டபுள் த டைம் இருக்கும், 2 மடங்கு இருக்கும் எப்போவுமே. இது பேசிக் ரூலுங்க, இது மாறவே மாறாது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கிற எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். எல்லா பாயிண்ட்ஸையும் நீங்கள் ஒரு டைம் 2 டைம் நீங்கள் திரும்ப பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த இன்டீரியர் ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இந்த ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நீங்கள் ஒவ்வொரு வீடியோவை பாருங்கள். நடுவில் கொஞ்சம் என்னால் போட முடியாமல் போயிடுச்சு வீடியோ, சாரி, எனக்கு சின்ன ப்ராப்ளம் இருந்ததுனால என்னால் போட முடியல. இனி எல்லா வீடியோவும் நம்மளுக்கு ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம பார்ட் 2ல் மீட் பண்ணுவோம். பாய்.